ஏழாம் அறிவு படம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல நடிச்சிருந்தாங்க. அந்த கதைக்களம்லாம் பார்க்கும்போது சூர்யா அண்ணாவுக்கு செட் ஆகும். ஆனா, இப்ப இந்த கிராமவாசிகள் படங்கள் நடிக்கும்போது சூர்யா அண்ணாவுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது. ஓப்பனா சொல்லணும்னா, சூர்யா அண்ணாவ ஒரு சின்ன பையன் கேரக்டர்ல, சின்ன பையன் மாதிரி நடிக்கிறதுக்கு விட்டோம்னா, வேற லெவல்ல ஹிட் குடுப்பாருன்னு தான் சொல்லணும். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு, சூர்யா நடிக்கிற கருப்பு திரைப்படத்தோட டீசர் வெளியாயிக்குது. படத்தோட கதை என்ன? இதுல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? எப்படி நடிச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நான் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி. இந்த படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சு? கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்குது? இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துல சூர்யா அண்ணா என்ன வேடத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் கேரக்டர்ல நடிக்கிறாங்க. முக்கியமா ஒரு வக்கீல் கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. அப்போ நெறைய கேஸ்கள வாதாடியிருக்காங்க. சரியா? அதுல ஒரு கேஸால மட்டும் அவங்களுக்கு வாதாட முடியல, நியாயம் கிடைக்க முடியல. அந்த மாதிரி தான் இந்த படத்துல கதைக்களம் அமைஞ்சிருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேடத்துல வந்து தென்படுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் சீன் மாரி காட்டுறாங்க. அந்த சீன்ல வந்து ஒருத்தங்க அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் வேண்டுதல் தேவைப்படுதோ, அத வந்து இந்த கருப்பசாமி கோயில்ல வந்து மொளகா அரைச்சு நீங்க கால்ல பூசுனீங்கன்னா, நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல சீன்ல காமிச்சிருந்தாங்க. இது ஒரிஜினலாவே ஒரு கிராமத்துல அது நடக்குது. கருப்பசாமி வந்து நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேத்தணும்னா, மொளகா அரைச்சு கால்ல பூசுறது ஒரு ஐதீகம் வந்து நடக்குது சரியா? அந்த ஐதீகத்த வச்சு இந்த கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நெறைய மக்கள் அந்த கிராமவாசிகள் எல்லாருமே வந்து கருப்பசாமி கால்ல வந்து மொளகா அரைச்சு பூசி, வேண்டுதல் வந்து சொல்றாங்க. "என்னுடைய வேண்டுதல் இதான். எனக்கு இந்த மாதிரி நடக்குது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அண்ணா. அத வந்து கேட்டுக்கிட்டு அவங்க வந்து நிறைவேத்துறது மாதிரி இந்த இதுல வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சூர்யா அண்ணா கருப்பு வேடத்து துணியில வந்து ஃபுல்லா தட்டி கேட்கறது மாதிரி, ஃபைட் பண்றது மாதிரி, அப்புறம் வந்து ச கருப்பசாமி மாதிரி பட்டை பூசுறது எல்லாமே வந்து அதுல வந்து காமிச்சிருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா கந்தசாமி படம் பார்த்துருப்பீங்க. கந்தசாமி படத்துல வந்து ஃபுல்லா மக்கள் கிராமவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவை என்னலாமோ இருக்குமோ, அத ஒரு துண்டு சீட்டு எழுதி கோயில்ல ஒரு மரத்தடியில வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து கந்தசாமி கேரக்டர்ல இருக்கிறவங்க வந்து அத பார்த்து வாசிச்சு நிறைவேத்துவாங்க. அதே மாரி தான் இந்த படத்தோட கதைக்களமும் அமைஞ்சிருக்குது. பின்னாடி யார் இருக்காங்க? கருப்பசாமி வேடத்துல வந்து சூர்யா அண்ணா இருக்கிறாங்க. அத மக்களுக்காக வந்து தட்டி கேட்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. ஒரு பக்கம் வக்கீல் வேடத்துலயும் வந்து சூர்யா அண்ணா இருக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இதுதான் சூர்யா அண்ணா நடிக்கிற கேரக்டரும் கூட. இப்போ சூர்யா அண்ணா நடிக்கிற இந்த மாதிரி கிராமவாசிகள், வரலாற்று கதைகள் இந்த மாதிரி நடிக்கிறது அவங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 50க்கு ஒரு 30% தான் சூட்டபிள் ஆகும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அண்ணா ஏற்கனவே ஒரு கங்குவா படம் வந்து ஏற்கனவே நடிச்சிருந்தாங்க. சரியா? அந்த படத்துலயுமே கெட்டப்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு அந்த கேரக்டர்ல வந்து சூர்யா அண்ணா நடிக்கிறதுக்கு வந்து சுத்தமா நல்லா இல்ல. இன்னும் சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ரெட்ரோ படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. அதுவுமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள் தான். இருந்தாலுமே அதுல வந்து ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யா அண்ணாவுக்கு அது செட் ஆகல. சரியா? இந்த மாதிரி பழைய படங்களுக்கு வந்து சூர்யா அண்ணாவுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது. சரி என்ன படங்கள் தான் சூர்யா அண்ணாவுக்கு செட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு சில படங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் படம், அப்புறம் ஏழாம் அறிவு படம், அப்புறம் வந்து கஜினி படம், அயன் படம். அயன் படத்துலலாம் சூப்பரா இருக்கும். அந்த தங்கம், வைரத்தெல்லாம் கடத்திட்டு வர்றது, ஒவ்வொரு கெட்டப்ஸ் எல்லாம் போடும்போது, அதுலலாம் தான் சூர்யா அண்ணா சூப்பரா நடிப்பாங்க. அதெல்லாம் குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பிச்சு உதறிட்டு போயிருவாங்க. சிங்க படத்துல வந்து பார்க்கும்போது போலீஸ் கேரக்டர் தான் குடுப்பாங்க. போலீஸ் கேரக்டர் குடுத்தாலுமே, சூர்யா அண்ணா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வேற லெவல்ல நடிச்சிருவாங்க. அதுக்குமே சூட் ஆகும். அத பார்க்கும்போது
சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். கதையும் களமும் சூர்யா அண்ணாவுக்கு செட் ஆயிரும். சரியா? 7ஆம் அறிவு படம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல நடிச்சிருந்தாங்க. அந்த கதைக்களம்லாம் பார்க்கும்போது சூர்யா அண்ணாவுக்கு செட் ஆகும். ஆனா, இப்ப இந்த கிராமவாசிகள் படங்கள் நடிக்கும்போது சூர்யா அண்ணாவுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது. ஓப்பனா சொல்லணும்னா, சூர்யா அண்ணாவ ஒரு சின்ன பையன் கேரக்டர்ல சின்ன பையன் மாதிரி நடிக்கிறதுக்கு விட்டோம்னா, வேற லெவல்ல ஹிட் குடுப்பாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுதான் சூர்யா அண்ணாவ பொறுத்தவரைக்கும் சூட் ஆகும். இப்போ உள்ள காலகட்டத்தில உள்ள படங்கள், அந்த கதைகள் அப்படி வந்து குடுத்துருக்கலாம். இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கதைகள குடுக்கும்போது சுத்தமா சூர்யா அண்ணாவுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ கடந்த 2, 3 படங்கள்ல அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. ஆனா, இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு சூர்யா அண்ணாவுக்கு சூட் ஆகும்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா, கிராமவாசிகளாவும் நடிச்சிருந்தாங்க. ஒரு வக்கீல் வேடத்திலயும் நடிச்சிருந்தாங்க. ஆனா, இந்த படத்துல வந்து சூர்யா அண்ணாவோட கெட்டப்ஸ், ஸ்டைல்ஸ், ஆக்ஷன் எல்லாமே வந்து பஞ்சமே இல்ல. ஆனா, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆனா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரோ, அப்புறம் படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் நமக்கு வந்து தெரியும். இந்த படத்தோட கதை வந்து சூர்யா அண்ணாவுக்கு சூட்டபிள் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்து பார்க்கணும். சரி. இனி இந்த படத்துல எனக்கு புடிச்சது, ரொம்ப ஃபேவரட்டான சில சில சீன்ஸ்லாம் இருக்கும்ல. அத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது ரீசென்ட்டா வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாருக்கு டஃப் குடுக்குற வகையில வந்து சூர்யா அண்ணாவும் வாட்டர்மெலன் இந்த படத்துல கையில வச்சிருக்காங்க. அந்த ஸ்டார் மாதிரியே நடிச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. காஸ்டியூம் கூட ஒரே மாரி தாங்க இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் கூட அந்த காஸ்டியூம் ஒயிட் கலர் தான் போட்டிருந்தாங்க. சூர்யா அண்ணாவும் இதுலயும் ஒயிட் தான் போட்டிருந்தாங்க. சேமா நடிச்சிருந்தாங்க. பட் அத பார்க்கும்போது நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. இப்போ சூர்யா அண்ணாவ இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது, வக்கீல் ட்ரெஸ்ல வந்து வேற லெவல்ல மாஸா இருந்தாங்க. அதுல வந்து ஸ்டைல் ஹேண்ட் வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த சீன்ல வந்து சூர்யா அண்ணா எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயங்கரமா கோவத்துல இருக்கிற மாரி காமிச்சிருந்தாங்க. பட் அதுவுமே அந்த டேபிள் அடிக்கும்போது வந்து மாஸா எல்லாமே பறக்குது. அதுவுமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டா ரியலா இந்த மாதிரி பண்ணணுமோ, அந்த அளவுக்கு ரியலா பண்ணியிருந்தாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினி அங்கிள் பார்த்திருப்பீங்களா? அந்த அங்கிள பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஸ்டைலுமே எனக்கு பிடிச்சிருந்து. ரஜினி அங்கிள் மாரி தான் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதுவுமே நல்லா இருந்து ஒரு புதிய விதமான ஒரு ஸ்டைல் மாரி காமிச்சிருக்காங்க. சரி, இந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டுமே ஒரு டிஃபரெண்ட்டா காட்டணும்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாமி பத்திரகாளி அம்மன் சாமி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிஃபரெண்ட்டா காமிச்சிருக்காங்க. இதுவுமே சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, டைரக்டர் யாரு, புரொடியூசர் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த படத்துல நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அண்ணா அவங்க நடிக்கிறாங்க. நடிகை திரிஷா நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னும் பல நடிகர்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன், நாட்டி, அ ஸ்வாசிகா, அப்புறம் ஷிவாதா, அப்புறம் அனகா, மாயாரவி, சுப்ரீத் ரெட்டி. இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஆர். பிரகாஷ் பாபு, அப்புறம் எஸ்.ஆர். பிரபு. சரியா? இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. விஷ்ணு. மியூசிக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் யங்குல். சரியா? இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் எல்லாமே இவங்க தான். கூட நடிக்கிறவங்க இவங்க தான். எல்லாமே வந்து சொல்லியாச்சு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கருப்பு அம்பி மாதிரி ஹெட்லைன் வச்சிருக்காங்க. டைட்டில் வைக்கும்போது கரெக்ட்டா அந்த படத்தோட கதைக்கும் இதுவும் சூட்டபிள் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அ சூர்யா அண்ணா வந்து ஒரு வக்கீல் கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. நியாயத்த தட்டி கேட்கறதுக்காக. சரியா? அதுவுமே நியாயம் தட்டி கேட்காத விஷயத்த வந்து சூர்யா அண்ணா இன்னொரு கெட்டப்ல, அதாவது அந்த நியாயத்த எந்த மாரி தட்டி கேட்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டப்ல வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது கருப்பசாமி வேடத்துல வந்து நடிச்சிருக்காங்க. சரியா? அதே மாரி தான் இந்த கதையோட டைட்டிலும் வந்து அமைஞ்சிருக்குது. இத பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இத பார்க்கும்போது சூர்யா அண்ணா இந்த படத்துல நெறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்ரோஷமா கத்துனது, அதெல்லாமே நரம்பு இங்கலாம் தள்ளி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரியலா எப்படி நடிக்கணுமோ, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரிஜினல் ஒரு படத்தோட கேரக்டர அப்படி ரியலா நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்து இன்னைக்கு சூர்யா அண்ணாவோட பிறந்த நாள முன்னிட்டு இந்த டீசர வந்து வெளியிட்டிருக்காங்க. இனி ட்ரெய்லர் வந்து வெளியிடுவாங்க. அதுல எப்படி இருக்குது அப்படி இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த படம் வந்து சூர்யா அண்ணாவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கட்டும். இவ்ளோ படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சாலும், இந்த படம் வந்து ஹிட் அடிக்கணும் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசர எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இந்த படத்தோட கதைக்களம் எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.